அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் கலை. இன்றைக்கி நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் வாய்ப்பேன் எப்படி சொல்கிறேன்ட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் ஒரு கிண்ணியில் ஒரு சுண்டு பச்சை மாவும் அதோட ஒரு சுண்டு அவிச்ச மாவும் அதே கப்பால் 1/4 கப்பு சீனியும் எடுத்துருக்குறேன். இப்போ அதோடு சேர்த்து அரைக்கரண்டி அப்பச்சோடு எடுத்துருக்குறேன். காக்கரண்டி உப்பு எடுத்துருக்குறேன். இது சுவைக்காக கொஞ்சம் போடுவோம். இப்போ நான் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ண போகிறேன். வடிவாக எல்லாத்தையும் கலந்து விடுவோம். கலந்து விட்டால் தான் ஒன்றோடு ஒன்று சேரும். வடிவாக கலந்து விட்டாச்சு. இனி இளஞ்சி விட்டு தண்ணி எடுத்துருக்குறேன் ஒரு கப்பில். அதை விட்டு வாங்க கொஞ்சம் கொஞ்சமாக குழைப்போம். கணக்க தண்ணி தேவையில்லை, ஒரு கொஞ்சம் விட்டால் காணும். சுட்டு விட்டுருக்கேன். இப்போ நான் குழைச்சி எடுத்துட்டேன் பாருங்கள் வடிவாக. இதை நான் ஒரு அரை மணி நேரத்துக்கு மூடி வச்சுட்டு சுட்டு காட்டுறேன். இப்போ எண்ணெய் கொதிக்க வச்சாச்சு, வச்சுட்டு போட்டு காட்டுறேன் பாருங்கள் அப்படி வருதுண்டு. நான் ஓரளவு சின்ன சின்ன உருண்டையாக தான் போட்டேன். நான் கொஞ்சம் சித்தவடியாக சின்ன சின்ன போட்டேன். நான் உங்களுக்கு கணக்கு தேவையாண்டா நீங்கள் அதுக்கேற்ற சுண்டில் போட்டு அளவாக செய்து சாப்பிட்லாம். இப்போ நல்லா கலர்ஃபுல்லாக வந்துட்டு பாருங்கள். நல்லபடியாக வெந்து கலர் மாறி இருக்குது. நான் இப்போ இதை எடுக்க போகிறேன். எல்லாத்தையும் எடுத்துட்டு ஆற விட்டுட்டு பிளேண்டியோட சாப்பிடுவோம். எங்களோட வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.